2, 1. கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்மை செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விருந்துக்கு அழைத்திருக்கிற கிருபைகளுக்கு உமக்கு நன்றி அப்பா. எங்களை உமது விருந்துக்கு அழைத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆயத்தமாக்கப்பட்ட பந்தியிலே விருந்துக்கு அழைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, உமக்கு முன்பாகவும் ஒரு பந்தியை வைத்து விருந்துக்கு அழைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதோ கதவை தட்டுகிறேன், திறந்தால் அவனோடு இருந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன நல்ல தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட விருந்தில் பந்தியில் நாங்கள் வந்து அமரட்டும். வெறும் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை ஆண்டவரே வெட்கப்படுத்தாமல் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது என்ற வசனம் மாத்திரம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல், எங்கள் தேவனோடே நாங்கள் பந்தி அமர்ந்து ஆண்டவரே போஜனம் பண்ணினால் ஸ்தோத்திரம் ஒரு போஜனம், உம்மை ஆராதிக்கிறது ஒரு போஜனம், இனி இயேசு எனக்காக மரித்தார் என்று நினைக்கிறது ஒரு போஜனம், அவர் எனக்காக கிருபைகளை தந்திருக்கிறார் என்ற போஜனம், அவர் எனக்காக எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறார் என்றது போஜனம், நித்தியத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் ஒரு போஜனம். இந்த போஜனத்தில் நாங்கள் பங்கடையும் போது சத்துருக்களுக்கு முன்பாக இருக்கிற பந்தியை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வாய் திறந்து ஸ்தோத்திரம்பான்னு சொல்லும் போது உம்முடைய மேகம் எங்கள் மேல் வருகிறதற்கு ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் மேல் வந்த மேகம் எங்கள் மேல் நிழலிடுகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலர்கள் மேகம் எங்கே போகுதோ அங்கே போகணும், ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே போனாரோ அங்கே மேகம் வந்து நின்றது. இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதே, உம்முடைய பிரசன்னமாகிய மேகம் இப்போ எங்கள் மேலே வந்து நின்று இவர்களில் பிரியமாயிருக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிற இவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன். முன்னதாகவே இந்த கூடுகைக்கு வந்து உட்கார்ந்து எனக்காக வந்து நிற்கிற இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்தில் எங்களை குறித்து பிரஸ்தாபம் பண்ணுகிற எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. இந்த உலகம் எல்லாம் மாயையாய் தோணட்டும். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும், அங்காங்கே இங்கே பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எந்தெந்த காரியமாக இருந்தாலும் எனக்கு உன்னதரே பெரியவராய் இருக்கட்டும், உலகம் மாயமாய் தோன்றட்டும் என்று இந்த கூட்டத்திற்கு வருகிறதற்கு கர்த்தர் வழி திறப்பீராக. செங்கடலை திறந்தது போல, யோர்தானை திறந்தது போல, கண்மலையை பிளந்தது போல, திரைச்சிலையை கிழித்து வழிவிட்டு அனுப்பினது போல, என் ஆண்டவரே நீர்தாமே இப்பொழுதே தடையாய் இருக்கிற எரிகோக்கள், செங்கடல்கள், யோர்தான்கள் எல்லாம் பெரிந்து பிள்ளைகள் கால் பதித்து இந்த இடத்திலே சபையிலே வந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. பிரசன்னத்தின் மேகத்தின் மழையிலே நனையட்டும். நனைகிறது மாத்திரமல்ல, நிரம்பட்டும். நிரம்புறது மாத்திரமல்ல, வழியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம். இன்னும் சத்தமா எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னா பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் நினைத்தது, நாங்கள் வேண்டினது, நாங்கள் ஜெபித்தது, நாங்கள் வாஞ்சித்தது, பல வருடங்களாய் நாங்கள் ஆசைப்பட்டது எங்களுக்கு சித்திக்க பண்ணும்போது இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கிலும் எங்கள் ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர் என்ற மகிழ்ச்சி மேலானதாய் ஒரு லெவல் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாது. தேவ சமூகம், தானியமும் திராட்சை ரசமும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற பெரிய சந்தோஷம் எப்பொழுதும் எனக்கு மேலோங்கி நிற்கிறதற்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பக்குவப்படுத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் சீக்கிரம் அழைத்து கொண்டு வாங்க. நீர் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் சிந்தும் போதே உம்முடைய இரத்தத்தாலேயே இந்த கூட்டங்களை முன் எழுதி முன் தீர்மானித்து உம்முடைய இரத்தத்தாலேயே கையெழுத்திட்ட எங்கள் நல்ல தேவன், எல்லாரும் இங்க வந்து பங்கடைய ஆசீர்வாதமுடைய கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேள பிதாவே. நம்ம மத்தியில் இருக்கிற கேஸ்ட்ரோன்னு பாடல் ஆராதனை மீதியான காரியங்களும் அவங்க பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. கையை தட்டி நல்லா வரவேற்கலாமா? அல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன தெரியாதவங்க இருக்கிறீங்களா? என்ன தெரியாதவங்க இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வெரி குட். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஆனால் உங்களுக்கு என்னையே தெரியாமல் போயிருக்கலாம். அதிகம் பேர்கிட்ட நான் பேசுறது இல்லை. இங்கே வந்துட்டு அப்படி போயிடுவேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாட போறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை. என் கூட சேர்ந்து நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? பாடணும். ஒரு பெரிய கூட்டமா திரளா நம்ம நின்று உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். அவரை நம்புகிற யாவரும் கைவிடப்படுகிறதில்லை. கர்த்தரை நம்பினோம். மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீரை நடக்கணும் என்று சொல்லி பாட போகிறோம். நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. சொல்லுங்க. நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து விடும். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து விடுகிறது என்று வேதம் சொல்கிறது. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் அசையாமல் இருக்கிறது போல். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் என்றென்றைக்கும் அசையாமல் இருப்பார். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எல்லாம் சொல்ல போறோம். அவரை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை. அல்லேலூயா, அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே
எபினேசரே ஆராதனை, என் துணையானரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தி. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது கருணையா, மறப்பேனோ உமது மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. சொல்லுங்கமே. எபினேசரே ஆராதனை, என் துணையானரே ஆராதனை. மனிதர்கள் மறக்கலாம், உலக அன்பு நம்மை மாயமாக்கலாம், ஆனால் கர்த்தருடைய அன்பு நம்மை தூக்கி நிற்கிற அன்பு, நாம் நிர்மூலமாகாத நம்மை எபினேசரே ஆராதனை, என் துணையானரே ஆராதனை. அநேக நேரங்கள்ல இருண்டு போன ஒரு சூழ்நிலை, நாம் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, வழி மாறி போகிற ஒரு சூழ்நிலை, தேவாதி தேவன் நம்மை மறக்காத தேவனாய், கரம் பிடித்து தூக்குகிற தேவனாய், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய், நம்மை சுமக்கிற தேவனாய், அவரை பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. சொல்லுங்க. தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறவேன் உமது அன்பை, மறவேன் உமது அன்பை, மன்னிடுவேன் பாதத்திலே, மன்னிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையானரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையானரே
ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மன்னித்திடுவேனும் பாதத்திலே மன்னியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி புகழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே பாடச்சன பாடிட்டே இருக்கலாம். ஒரு ராகம் அப்படியே மண்டையில் ஏறிடுச்சு. பாட்டு அதே பேஸில் அந்த ராகத்திலே வருது. ஹல்லேலூயா. பக்தி பாடலுக்கு ஏற்ற ஒரு ராகம் அது. கானடான்கிற ஒரு ராகம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எபினேசரே ஆராதனை பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதேன் ஃபாதர் போன பாட்டு எல்லாம் அந்த அது மண்டையில் வருது. ஹல்லேலூயா. அதனால பாடணும். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பீட் கொடுக்கலாமா? பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீ. கரங்கள் அசைத்து நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஏதோ நிகழ்ச்சி நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. சுதி மட்டும் கொடுங்க தம்பி. பாடுவோம் சொல்லுங்க. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடல பாடணும். நிறைய பேருக்கு நீ பாட்டு படிப்பியா அப்படி கேட்பாங்க. பாட்டை என்ன செய்யக்கூடாது? படிக்க கூடாது. பாட்டை பாடும். நல்லா வாசிக்கிறீங்க தம்பி. குட். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ராகா இந்த கானடா. ரொம்ப கஷ்டமான ஒரு ராகம். அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே. சொல்லுங்க. அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. Thank you Lord. Hallelujah. எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? Hallelujah.
Thank you, Jesus. ஆண்டவரே, எங்களை நீங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். விடுதலையோடு கூட ஆராதிக்கலாமா? Thank you, Jesus. அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை புகழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் இந்த ஆராதனை வேளையில நீங்க இந்த அபிஷேகத்தை பெற போறீங்க. அல்லேலூயா. ஒரு வல்லமையை பெற போறீங்க. எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீ, கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க. எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீ, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கைக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கைக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை பரிவாரமாகும். உம்மாடன்றி இது யாரால் கூடும்? சொல்லுங்கப்பா. போலும் இரு பரிவாரமாகும். உம்மாடன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் உன்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே. என் வாழ்வில் ஜோதியும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே. என் வாழ்வில் ஜோதியும் நீரே.
உயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா சர்வயானே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வயானே, உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. Thank you Father. Thank you, Lord. Thank you Holy Ghost. நன்றி ஆண்டவரே. Hallelujah. நன்றி, நன்றி. உடைய கரத்தில் எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். ராஜாவுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. நாங்கள் எண்ணி முடியா, அப்பா. நாங்கள் கிரகித்து பார்க்க முடியாத காரியங்களை ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறீர் ஆண்டவரே. ஆமென். வாலிப பிள்ளைகள், அன்பு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வாலிப நாள் ரொம்ப சிக்கலான நாளா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே. இந்த வாலிப நாள் ஒரு தடுமாற்றம் நிறைந்த நாளா இருக்கிறது சுவாமி. கரம் பிடிங்க, எங்க கரத்தை நீங்க பிடிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் எங்களுக்கு துணை. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு துணை. கர்த்தனே என் துணையானி, நித்தம் என் நிழலானி. சொல்ல போறோம். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்த. சொல்லுங்க. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, பாவியின் என்னை பலர் தள்ளினார். ஆவியில் என் திகழ்ந்தும் விட்டார். பாவியில் என்னை பலர் தள்ளினார். ஆவியில் என் திகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பை என்னை அண்டதே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி. எல்லாம் சொல்ல போறோம். பாவியின் பலர் தள்ளினார். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, தம்பி நீ ஒண்ணுக்கு உதவாதவன், நீ ரொம்ப ரொம்ப பிள்ளையானவன், நீ ஒரு தவறானவன், நீ ஒரு தவறானவள், அப்படி சொன்னாங்களா? பாவியின் என்னை பலர் தள்ளினார். உனக்கு ஆவியே கிடையாது. என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஒண்ணு சொல்லுவாங்க, ஆவி பாவி என்னை பலர் தள்ளினார். ஆவியில் என் நிகழ்ந்தும் விட்டார்.
விட்டார். என்னன்னு சொல்லிட்டு போட்டோம், பாவின்னு சொல்லட்டும், ஆவி இல்லைன்னு சொல்லட்டும், பாவி என்று என்ன ஒதுக்கட்டும், இவன் பாடின அபிஷேகமே கிடையாது சொல்லட்டும், பரவாயில்ல. ஹல்லேலூயா. உன்னை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் அந்த ரங்கத்திலே நீ வடிக்கிற கண்ணீரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்றீர்கள் விட்டார். ஆனா ஒண்ணே ஒண்ணு, ராஜாவும் அன்பு என்னை கண்டதே. சொல்லுங்க, ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் ஐயா எங்கும் நான் கண்டதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. கரங்கள் அசைத்து துதி உமக்கே, உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் இத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரென்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை மறவேனையா. கரங்கள் அசைத்து துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே. என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எழுதி பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எழுதி பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா,
அப்படி பாடுங்க. ஆமென். ஓ எனது விளக்கு எரியச் செய்யும், இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் ஜீவன் எரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 wonderful Lord. Thank you, Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அந்த ஒரு வரியை மட்டும் திரும்பி சொல்ல போறோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும், என்றாகிலும் என்னை மறந்தது. உங்க மார்புல கை வச்சு சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? தேவன் எனக்கா கட்டாயம் செய்ய போறார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆகாயத்து பட்சிகளை ஓசைக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன். அருமையான தங்கச்சி, அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை அவர் போசிக்கிறது எவ்வளவு நிச்சயம் தெரியுமா? உன்னை உயர்த்துகிறது எவ்வளவு நிச்சயம் தெரியுமா? நீ அவருடைய கைக்குள்ள இருக்கிற, அல்லேலூயா, அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய கிரியேஷன். அல்லேலூயா. நல்ல தகப்பனை விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முட்டு வலிக்க முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர்களை எல்லாம் ஆண்டவரே கழிப்பாய் மாற்றும். இவங்க உம்மை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க சுவாமி. இந்த வாலிப பிராயத்துல இவங்க உம்மை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க, உம்மை தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். வெரி குட். என்னடா இவரு வயசான ஆளு, இவர் என்ன வாலிபர்களுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உண்மையும் கூட தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஆசீர்வாத
இளைஞர் இயக்கத்திலே கீ பர்சனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் வாலிபர்களுக்கான நற்செய்தி, வாலிபர் மூலம் எழுப்புதல் பணி என்கிற அந்த விருதுவாக்கின் அடிப்படையில் துவங்கப்பட்ட ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய கிட்டத்தட்ட 80% பாடல்கள் எழுதி இசையமைத்தது நான். அதுக்கான ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் இங்கே உங்கள் மத்தியில் ஒரு வாலிப பாட்டு கூட நான் பாடலை. என் வீட்டம்மா சொன்னாங்க, உங்கள் த்ரோட்டு சரியில்லை, நீங்கள் இந்த பரிசுத்தர் கீதங்களில் அந்த வாலிப பாடல்கள்லாம் இருக்கும், நீங்கள் பாடவே பாடாதீங்க, ஏன்னா அவ்வளவும் ஹை நோட்டில் போட்டிருக்கீங்க, அதனால இந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் ஒரு பாட்டை பாடினா அடுத்த பாடலாம் அந்த ராகத்தினுடைய அடிப்படையில் போயிட்டு தம்பி எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால நமக்கு போக முடிஞ்சுது. சில பேர் ஒரு கார்டு கொடுத்துச்சுன்னா இன்னொன்று போயிடுவாங்க, சில நோட்டுகள் மாறி விடும், உங்களுக்கு தெரியாது. நான் என்னென்ன கையை காட்டினேன்னு அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆமாம், என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு தெரியும், அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். இது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடுவோமா? டீ கொடுங்க தம்பி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை சரியா கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிச்சிருவேன். அப்படி முடிக்காட்டா நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிடலாம்? வீட்டுக்கு வேகமாக கிளம்பி போயிடலாம். அல்லேலூயா. அருமையான என் அன்பு சகோதரன் சொன்னாங்க, நீங்கள் கரெக்ட் டைமுக்கு முடிங்கன்னு. நான் எப்போவுமே 1 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருவேன். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. அதனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம வேகமாக எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் நீங்க வாசிக்க மாட்டீங்களோ? வாசிப்பீங்களா? வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. போதும். இப்போ இங்க 3 காரியத்தை சொல்லுகிறார் யோவான். சொல்லும் பொழுது அந்த கடிதத்தில் இப்படி எழுதுறார், மாம்சத்தின் இச்சையும் நம்பர் 1 A is equal to மாம்சத்தின் இச்சை, B is equal to கண்களின் இச்சை, C is equal to ஜீவனத்தின் பெருமை. A plus B plus C E is equal to MC squared. என்ன தியரி? ரிலேட்டிவிட்டி தியரி. அல்லேலூயா. ஐன்ஸ்டீன் தியரி. இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? வெரி குட். இப்போ சயின்ஸ் பாடம் நடத்தலை. அல்லேலூயா. இப்போ இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? A பிளஸ் B பிளஸ் C. A கண்களின் இச்சை, அடுத்து மாம்சத்தின் இச்சை, 3வது
ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் எங்க உண்டானது? பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்படி வேற சொல்லுங்க. நீங்க இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கலாம். இங்க உலகம் உலகம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது என்று சொன்னால் தைரியமா அதுக்கு பக்கத்துல பிசாசுன்னு எழுதி வச்சுக்கலாம். பூமி பூமி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்துல கர்த்தர்னு போட்டு வச்சுக்கிடலாம். இப்ப நீங்க என்னை பார்த்து கேட்கணும், ஐயா உலக உருண்டைக்கும் பூமி உருண்டைக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நான் கேட்கிறேன், என்ன வித்தியாசம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையோ? உலகம் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன? சரி, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியல, இன்னும் எளிமையா சொல்றேன். வீடு என்றால் என்ன, இல்லம் என்றால் என்ன? இப்படியும் புரியலையா? இங்கிலீஷ்ல சொல்லிடுவோம். ஹோம் என்றால் என்ன, ஹவுஸ் என்றால் என்ன? ரெண்டும் ஒன்றல்ல. இப்போ சொல்றேன், ஹவுஸ்ல இருந்து வருவோம். ஹவுஸ் அப்படின்னு சொல்றது வீடு, அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது செங்கலாலும் சிமெண்டினாலும் டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்குது. அதுக்கு பேர் என்னது? ஹவுஸ், வீடு. இப்போ அதுக்கு ஒரு செர்மனி வச்சு அதுக்குள்ள ஒரு கூட்டம் உலாவுகிறது பாத்தீங்களா? இப்போ அது என்னதான் மாறிடும்? இல்லமாய் மாறிவிடும், ஹோமா மாறிடும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. இப்போ நாம் பூமியில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். ஆனா இந்த பூமிக்குள்ள என்ன கிடக்குது? உலகம் கிடக்கிறது. இல்லையா? அதனாலதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பாத்தீங்களா, பூமியும் அதன் நிறைவும் எப்படி இருக்கு பாருங்க. இந்த டிரான்ஸ்லேஷனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லையா? நல்ல மொழியாக்கம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு வந்துரும். நம்ம ரொம்ப சுத்த வேண்டாம். ஃபார்முலா என்ன, கொடுத்த நேரத்தில் நம்ம முடிக்கணும் இல்ல? ஃபார்முலா என்னது? இப்ப சொல்லுங்க. ஏ கண்களின் இச்சை, பி மாம்சத்தின் இச்சை, சி ஜீவனத்தின் பெருமை. இது மூணும் தான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சாத்தானுடைய தந்திரம். ஜி மைனர் கொடுங்க தம்பி. அந்த யூத் சாங்ல நான் அப்படி ஒரு பாட்டு போட்டிருக்கேன். வீட்டம்மா பாடக்கூடாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் பாடிடுறேன். ஜி மைனர் பேஸ் கார்டு முடியல, எஃப் மைனர் கொடுங்க. ஜி மைனர் போட்டோம். கண்களின் இச்சை, மாமிச ஆசை, ஜீவனத்தின் பெருமை. சொல்லுங்க பார்க்கலாம். கண்களின் இச்சை, மாமிச ஆசை, ஜீவனத்தின் பெருமை. சாத்தானின் தந்திரம், இயேசுவே நம் மந்திரம். சாத்தானின் தந்திரம், இயேசுவே நம் மந்திரம். தேவனாலே பிறந்திடும் அனுபவம் இந்த உலகத்தை ஜெயித்திடுமே. அல்லேலூயா. 2000 ஆண்டுல 2000 இந்த பாட்டை நான் கம்போஸ் பண்ணியிருந்தேன். இப்போ சமீபத்தில் இந்த யூத் பசங்க அவங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த பாட்டை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்சா நீங்க வெல்லும் வாலிபர் கூட்டம்னு சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னா யூடியூப்ல இந்த பாடலை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெல்லும் வாலிபர் கூட்டம் நாங்களே, வெல்லும் வாலிபர் கூட்டம் நாங்களே, அணி அணியாய் திரள் திரளாய், அணி அணியாய் திரள் திரளாய். பரிசுத்தர் கீதங்கள் இருக்கு இந்த பாட்டு, யாருக்குமே தெரியாது. இல்லையா? சோத்ரம். இப்போ அந்த மூணும் ஃபார்முலா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த ஃபார்முலாவை இப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சு. என்னது? என்னைக்கு கீழே விழ தள்ளுகிறது? அது 5 வயசு பையன்ல இருந்து 50 வயசு அம்மா, 70 வயசு 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த ஃபார்முலாவை அவன் காலையில் எடுத்துட்டு வருவான். நீங்க படுக்கிறதுக்குள்ள நீங்க இன்னைக்கு போய் ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க, இந்த 3ல எதுலையாவது ஒண்ணுல நீங்க விழுந்திருப்பீங்க. நீங்க விழலன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்க என்ன செய்றீங்க? ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்கள்ல யூத்தா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். எப்பவுமே நம்ம டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், என்ன சொல்றது, வெளிப்படையா இருக்கணும். நிறைய நேரங்களில் நமக்குள்ள அந்த ஹிப்போக்ரசி, மாய்மாலம் என்ன செஞ்சிடும் வந்து ஒட்டிக்கொள்ளும். மாய்மாலத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. நான் இப்படி நடந்து வரேன்னா இப்படி நடந்து வரேன்னா இப்படி தான் நடந்து வரணும். நான் ஒருவேளை இப்படி உங்களுக்கு முன்னாடி
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படி சொன்னா நான் என்ன பண்றேன்? மாய்மாலம் பண்றேன். என்னுடைய நட இதுதான், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இருப்பேன். ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா என் ஆண்டவருக்கு தெரியும் ஏன் நட என்னன்னு. ஹல்லேலூயா. இங்க ஒரு நட, வீட்டில் ஒரு நட நடக்கக்கூடாது, ஒரே நட தான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலால நம்ம கட்டாயம் விழுந்திருப்போம். 3 காரியம்: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒருவேளை கண்களின் இச்சை முன்னாடி வரலாம், அல்லாட்டி மாம்சத்தின் இச்சை முன்னாடி வரலாம், அல்லது ஜீவனத்தின் பெருமை உங்களை வீழ்த்தலாம். இதுல நிறைய பெர்சன்டேஜ் இருக்கு. ஹல்லேலூயா. The father of the psychiatrist Sigmund Freud, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது. ஹல்லேலூயா. அது ஃப்ராய்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராய்டிசம். இந்த ஃப்ராய்டிசம் என்ன சொல்லுகிறது அப்படி சொன்னா, டீச்சர் படிக்கிறவங்க, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்க, பிஎட் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு வேளை புரிஞ்சிருக்கலாம். அவன் சொல்றான், சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் அவனுடைய இச்சை தான் அப்படிங்கிறான், பால் உணர்வின் உந்துதல் தான் அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ சைக்காலஜி நடத்தல போட்டோம். இப்போ நமக்குள்ளே எழுகிற கேள்விகளுக்கும் நமக்குள்ளே உருவாகிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓப்பனா எனக்குள்ள அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த இருக்காங்களே, இவங்க ஒரு யூத் கேர்ள் அப்படி வச்சுக்கோங்க. அவங்க யூத் இல்லை, ஆனால் அவங்க யூத்து, எனக்கு அவங்க யூத்து. இப்போ அவங்க இருக்காங்க, அவங்களே சொல்லணும், ஏய் நீ ஏமாத்துறடி, இல்லதா நீ ஏமாத்துற, நீ அம்மாவை ஏமாத்துற, நீ அப்பாவை ஏமாத்துற, நீ உனக்குள்ள இருக்கிறது சரியா சொல்ல மாட்டேங்கிற. இதோ ஓடிக்கிட்டு இருக்குது, நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபார்முலாவும் அப்படிதான் ஓடி வருது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க மண்டை வெளியே போயிடுச்சு. நிறைய பேருக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படி உள்ள வருது. எல்லாம் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி மகனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். வெளியே போயிட்டு வரீங்க. வெரி குட், பரவாயில்ல. இந்த ஃபார்முலாவை அவன் ஆதி ஆகமத்தில் எடுத்துட்டு வரான். எப்படி எடுத்துட்டு வரான் அப்படி சொல்லி பார்ப்போம். ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள், போதும் நிப்பாட்டிக்கோங்க, புசிப்புக்கு நல்லது. இது என்ன இச்சை? புசிப்புக்கு நல்லது. இது என்ன இச்சை? மாம்சத்தின் இச்சை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் கூட வரீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? புசிப்புக்கு நல்லது. அடுத்து பார்வைக்கு, இது என்ன இச்சை? பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை. அடுத்து புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க என்று கண்டு. ஹல்லேலூயா. இப்ப அந்த 3 இச்சையும் இங்க வந்துருச்சு. அது என்னது? ஜீவனத்தின் பெருமை. அது என்ன பெருமை? சொல்றாரு, இதை உண்கிற நாளில் நீங்க எப்படி மாறிடுவீங்க? தேவர்களை போல ஆவீர்கள். ஸோ அங்க பிசாசு சொல்றான், என்ன சொல்றான்? இச்சி புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது. அப்படின்னா நீ யார் தெரியுமா? நீ யாரு? நீ எவ்வளவு பெரிய ஆளு? தட் இஸ் ஈகோ. ஈகோனா என்ன தெரியுமா? ஈகோனா என்னது? ஈகோனா என்னது? நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள ஒருவன் இருக்கிறான். அவன் தான் யாரு? ஈகோ. இந்த ஈகோவை அடிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஈகோ நம்மளை ரொம்ப நிறைய சொல்லும். நீ 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 என்ன இனத்தை சேர்ந்தவ தெரியுமா? நீ யார் தெரியுமா? உன்னுடைய குலப்பெருமை என்ன? உன் குடும்ப பெருமை என்ன? இப்படி எல்லாம் உள்ள ஓடும். அல்லேலூயா. யாராவது நம்மளை டச் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஈகோவை டச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொதிச்சிருவோம்.
உங்க ஈகோவை தொடாத வரைக்கும் நீங்க சாந்தமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் அவருடைய ஈகோவை யாரால என்ன செய்ய முடியல, தொட முடியல. காரணம் என்னன்னா, அவருக்கு என்ன கிடையாது, ஈகோவே கிடையாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த ஈகோவை தூக்கி போடணும். சரி, போகட்டும், நம்ம அதை பிறகு பார்க்கலாம். இப்போ 3 காரியத்துல முதல் மனிதனாகிய ஆதாம் முட்டை மார்க் எடுத்துட்டான். எத்தனை மார்க் எடுத்தா? முட்டை மார்க். ஏன்னா மாம்சத்தின் இச்சையிலையும் விழுந்துட்டான், கண்களின் இச்சையிலையும் விழுந்துட்டான். ஆமா, ஆனா அழகா அந்த வேதம் கோட் பண்ணுது பாருங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு பார்க்கிறதுக்கு என்ன நல்லா இருக்குது, பார்வைக்கு இன்பம். ஸோ எவ்ரிடே நம்ம அக்ரிமெண்ட் பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும். என்ன உடன்படிக்கை? கண்ணை உடன்படிக்கை பண்ணணும். தொடும் என் கண்களை, தொடும் என் காதுகளை, தொடும் என் வாயை, தொடும் என் கரங்களை, தொடும் என் கால்களை, அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கண் அக்ரிமெண்ட் பண்ணணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு தன் கண்ணை அக்ரிமெண்ட் பண்றான். எப்படி ஒப்பு கொடுக்குறா பாருங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரமா யோபு 31:1. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? இப்போ இந்த வசனம் ஆண்களுக்கு எழுதப்பட்டதுன்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு இளைஞன் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்படிதான். அங்க ஷீன் போட்டா நீங்க எங்க ஹீன்னு போட்டுக்கிடணும். அல்லேலூயா. இது எங்களுக்கு சொல்லப்பட்டது இல்லப்பா, இது ஆம்பளை பையங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. என் கண்களோடு நீங்க உடன்படிக்கை பண்ணின ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? இப்போ கண்ணு அப்படின்னு ஒரு விஷயம். கண்ணு உலகத்தை பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. ஒரு தேவ மனுஷன் சொல்றான், முதல் பார்வை தற்செயலானது. முதல் பார்வை சொல்லுங்க, தற்செயலானது. 2ஆம் பார்வை திட்டமிட்டது. புரியல இல்லை உங்களுக்கு? ஸோ ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், முதல்ல நான் பார்க்கறது எனக்கு அது தற்செயலானது, அது என் கண்ணில் படும் படாதுன்னுலாம் நினைச்சக்கூடாது. நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு வெளிப்படையான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கிறேன். 1990க்கு முன்னாடி சினிமா பாட்டை அவ்வளவு தூரம் கேட்கிறவன். அல்லேலூயா. எல்லா சினிமா பாட்டும் உள்ள கேட்கும், எல்லாம் உள்ளதான், மண்டைக்குள்ளதான் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் கழிச்ச பிறகு அந்த பஸ்ல அந்த பாட்டு என்ன செய்யுது? ஓடுது. அந்த இன்டர்லியூடு ஓடுது. அந்த இன்டர்லியூடு எங்க இருக்குது? ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் வாங்கிட்டேன், அபிஷேகம் பட்டுட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், உடனே என் பிரெயினை விட்டு அழிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அழியலை. இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு வாசித்து காமிச்சா நீங்களும் சொல்லிடுவீங்க, ஆமா இது இந்த பாட்டு தான். எப்படியோ உங்க மண்டையில என்ன செஞ்சிருந்தது? உள்ள உட்கார்ந்து இருக்கு. அது எப்படி இருக்கு தெரியுமா? கோமா ஸ்டேஜில் இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த 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 டியூன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தாப்புல அந்த வார்த்தை எங்க இருந்து வந்து விழுந்துருது. நான் சொல்ல புரியல. தம்பி இன்டர்வியூ வாசிக்க சொன்னேன். இன்டர்வியூ வாசித்து முடிச்ச உடனே அது ஒரிஜினலா இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும்? இப்போ அன்பு குருவேன் இன்டர்வியூ தெரியுமா? அந்த இன்டர்வியூ மட்டும் வாசித்து காட்டுங்க தம்பி. இன்டர்வியூ மட்டும். அன்பு வந்துருது இல்ல? ஏன் வருது? இந்த பீஸ் வந்து உங்க மண்டையில என்ன செஞ்சிருது? உட்கார்ந்து இருக்கு. இப்போ அதெல்லாம் கிடையாது என் மண்டையில அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். யாரும் ஏமாத்தக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் உள்ளதா இருக்கு, டெபாசிட் ஆகி உள்ளதா இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா நம்ம போய் சொல்றோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இருக்குது. இப்போ இந்த தம்பி அந்த பீஸை வாசித்த, அந்த பிரிலோடு வாசித்த உடனே மண்டையில் என்ன வந்துருச்சு? அடுத்து அன்பு கூறி வருது இல்ல? இது மாதிரி உள்ள நிறைய விஷயங்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கு. எப்படி இருக்குது? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. நம்ம போய் அதை செஞ்சிடக்கூடாது, தூண்டக்கூடாது. இப்ப கையில எல்லாருக்கிட்ட என்ன வந்துருச்சு? சொல்லுங்க.
யூடியூப் வந்துருச்சு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் வந்துருச்சு. அதை நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கிப் பண்ணணும். இப்போ உடன்படிக்கை எப்படி உடன்படிக்கை பண்ணணும்? நீங்க ஒன்றை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்க எதை பார்க்குறீங்களோ அது ஏதோ ஒன்று ரொம்ப நேரம் நின்றுட்டீங்கன்னு வைங்க, அதை திருப்பி 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 என்ன செய்வான்? அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதில் ஒரு 3 புள்ளி இருக்கும், அதை அமைக்கிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட்னு என்ன செய்யணும்? நீங்கள் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துக்கிட்டே ஒரு 10 தடவை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடணும். இதுக்கு தான் வேதம் வேணும். அல்லேலூயா. அதுக்காக நான் உங்களை செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆனால் கவனமா, எல்லாத்தையும் கவனமா, எது எனக்கு தேவை? அல்லேலூயா. ஆன் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஆஃப் பண்ண தெரியணும். அல்லேலூயா. இதை ஓப்பன் பண்ணும்போது இதை க்ளோஸ் பண்ண தெரியும். இப்போ இந்த 3 ஃபார்முலால மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3லையும் முதல் மனிதனாகிய ஆதாம் என்ன செய்தாரு? தோற்று போனார். 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து அதில் ஜெயித்து காமித்தார். வாசிக்கலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம். தயவுசெய்து யாராவது போர் அடிச்சதுன்னா பிரதர் சொல்லிடணும் உடனே. என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, இப்போ பைபிள்ல சோதனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது நம்முடைய தமிழ் வேதாகமத்தில். ஆனா இந்த சோதனை அப்படிங்கிற ஒரு சொல்லுதான் தமிழ் புக்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் அது 2 விதமான வார்த்தைகள் இருக்குது. ஒன்று டெஸ்ட், இன்னொன்று டெம்ப்ட். அல்லேலூயா. டெஸ்ட்டும் இங்க சோதனை தான், டெம்ப்ட்டுக்கும் இங்க சோதனை தான் பேர் வச்சிருக்கிறாங்க. யாக்கோபு சொல்றாரு, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு இருக்கு. ஆனா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க அவனுக்கு அவர் டெஸ்ட் வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் டெஸ்ட் வச்சா நம்ம நிச்சயமா பாஸ் ஆயிருவோம். அல்லேலூயா. பிசாசு டெம்ப்ட் பண்றான். அல்லேலூயா. அவன் அதுக்கு பேர் என்னது? சோதனை தான். அல்லேலூயா. இப்ப டெம்ப்டேஷன் அதை கொண்டு வருகிறது தேவன் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை அழகா சொல்றாருல, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எப்போ? எதுக்கு? எனக்கு பரிசுத்தாவியானவர் வல்லமை எனக்கு எதுக்கு வேணும்? சும்மா குதிச்சிட்டு போறதுக்கு இல்ல. ஜான்சன் ஒரு பாட்டு பாடினா அப்படியே நம்ம எல்லாம் குதிக்கலாம். நோ. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவர் எதுக்கு தரப்படுறார் பார்த்தீங்களா? அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட கண்களுக்கு வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்போ பாடினா நல்லா தான் இருக்குன்னு. சூப்பர். இந்த ஃபார்முலாவை அப்படியே தூக்கிக்கிட்டு எங்க வர்றான்? இயேசு கிறிஸ்து இடத்துல வர்றான் பிசாசு. எங்க? முதல் மனிதனாகிய ஆதாம் தோற்கடிக்கப்பட்டார். அவர் 100க்கு முட்டை மார்க்கு வாங்கிட்டாரு. இப்போ அதே ஃபார்முலால ஒரு பாயிண்ட் கூட மாத்தாம இங்க எப்படி வராரு பாருங்க. அல்லேலூயா. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவளை வனாந்தரத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்தா என்ன வரும்? பசி வரும்.
அதான் வேதம் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா எழுதியிருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, தாகம் இருந்தது, களைப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஏன்னா பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் எப்படி இருந்தார்? மனுஷ சாயலா இருந்தார். அல்லேலூயா. சோ பாவம் தவிர அவருக்கும் தூக்கம் வந்துச்சு. ஏன்னா கடல் கொந்தளிக்குது, படகு அசையுது. ஆனா இயேசு கிறிஸ்து தலைவணம் வச்சு என்ன செய்யறாரு? படுத்து தூங்குகிறார். அல்லேலூயா. அவருக்கு தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கிடைச்சிட்டுனா, ஓய்வு கிடைச்சிட்டு அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாரு? அவர் தூங்கிடுவார். அவர் ராஜ் ஹோட்டல் ஏசி ரூம்ல எல்லாம் என்ன செய்யறது இல்லை, அவர் தூங்குறது இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியர் வந்தா எனக்கு அங்கே ரூம் போடுங்க, இங்கே ரூம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து படகுல தலைவாணி வச்சு என்ன செய்வார்? படுத்துருவார். ஜான்சன் அதானே ஜான்சன்? ஆமாம், வெரி குட். இப்போ சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, இப்போ பாருங்க 3வது வசனம். ம் ம் இப்போ 40 நாள் பசி, அப்பம், இந்த 3 வார்த்தையை வச்சுக்கோங்க. பசி, 40 நாள் உபவாசம், பசி, அப்பம், இது 3 ஒரே நேர்கோட்டில் வருதா? எடி எங்க கூட ஒரு நண்பர் இருந்தார், யாக்கோபுன்னு. நாங்களும் ரட்சிக்கப்பட்ட புதில ஒரு 10 நாள் உபவாசம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உபவாசம் பண்ணோம். அந்த ஊரில் உபவாசம் பண்ணி முடித்த உடனே நான் சொல்கிறேன், இப்போ உடனடியாக என்ன செஞ்சிட வேண்டாம், எதுவும் சாப்பிட்ற வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருப்போம், மெதுவாக முதல்ல தண்ணியை குடிச்சு அப்படியே கொண்டு போய். நான் 10 நாள் என்ன செய்யலை, நம்ம சாப்பிடலை. அவன் நேராக போய் ஒரு கடையில் போய் ஒரு 4 தோசை போடுங்க அப்படின்ட்டா. வேண்டாண்டான்னு இவர் 3 தோசை சாப்பிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள உள்ள இருந்து கப கபன்னு என்ன வந்துருச்சு? வாந்தி வந்துருச்சு. ஏன்னா உடல் என்ன செய்யாது, ஏற்றுக்கிறார். இங்கே 40 நாள் எங்கள் ஆண்டவர் பசியோடு இருந்திருக்கிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது, அவருடைய உணர்வுகளை சொல்லுகிறது. இப்போ அவன் பிசாசு இப்போ BMW காரை நிறுத்தி இந்த காரை உமக்கு தாரேன் அப்படின்னு அவன் சொல்லலை. இல்லையா? அவன் எதை காமிக்கிறான்? பசி இருக்கிறவனுக்கு எது பெருசா இருக்கும்? சாப்பாடு தான் பெருசா இருக்கும். இங்கே ஆண்டவர் இடத்துல அப்பத்தை காட்டுறான், கல்லுகள் அப்பங்களாகும்படி. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. இது என்ன இச்சை? மாம்சத்தின் இச்சை, பசி, மாம்சத்தின் தேவை. இப்ப என்ன ஆகுது? அவர் அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உரையாடல்கள்ல இட்ஸ் ரிட்டன், இட்ஸ் ஆல்சோ ரிட்டன் அப்படி இருக்கும். எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படியும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. எங்க அநேக இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பைபிள் எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. நமக்கு உடனே தெரியணும், இப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்படின்னா அதுக்கு என்ன வேண்டி இருக்கிறது? ஸ்கிரிப்சர் நாலேஜ் இருக்கணும், வேத அறிவு நமக்கு கட்டாயம் இருக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பெந்தேகோஸ்தே பிள்ளைகள் அதிகமான பேரு ஆவியின் நிறைவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா வேத வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. நான் நம்முடைய நிலைமைகளை தான் சொல்றேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்சர் நாலேஜ் நமக்கு அதிகமா இருக்கணும், வேதத்தை அதிகமா வாசிக்கணும். 2 வேணும், ஆவியின் நிறைவு வேணும், வேத வசனமும் வேணும். ஒரு பறவையின் 2 இறக்கைகள் போல ஜபமும் வேத வாசிப்பும் ஒரு பறவையின் 2 இறக்கைகளை போல. அல்லேலூயா. ஒத்த இறக்கை வச்சு அடிக்க முடியுமா? இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க முழுக்க முழுக்க வேதத்தை மட்டும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எதை பேச மாட்டாங்க? ஆவியின் நிறைவை பேச மாட்டாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து அவங்க பேச மாட்டாங்க. ஆனா நாமும் 2ஐயும் பேசுகிறவர்கள். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? இந்த இச்சையில இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் நின்று புறப்படும். இப்போ நீங்க மார்க் போட்டுக்கிட வேண்டியதான். என்ன மார்க்கு அவருக்கு? ஆமா, 100க்கு போடுங்க அல்லது 10க்கு போட்டாலும் சரி. ரைட்டா? 10க்குன்னா எத்தனை போடலாம்? 3 மார்க்கா? சரி, 3 மார்க் போடுவோம். 3 மார்க் போட்டாச்சு. 10க்கு 3. அடுத்து அப்பொழுது 5வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி. அல்லேலூயா.
இப்போ ரெண்டாவது அடுத்தது இது என்ன இச்சைன்னு பார்க்க போறோம். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். பாத்தீங்களா? நீ நல்லா கவனிங்க. இது என்ன இச்சை தெரியுமா? மேல கொண்டு போய் நீ தாழ குதியும் அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்யல தெரியுமா? என்ன செய்யல? குதிச்சாரா? குதிக்கல. தேவாலயத்தின் உப்பரியின் மேல் கொண்டு போய் நிறுத்தி நீர் தாழ குதியும். இது என்ன தெரியுமா? ஜீவனத்தின் பெருமை. இதை எதை கோட் பண்றான் அப்படின்னு சொன்னா 91வது சங்கீதத்தை கோட் பண்றான். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். இந்த இந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. பைபிள் டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நமக்கெல்லாம் அநேக நேரங்கள்ல கால் எலும்பு கை எலும்பு என்ன செஞ்சிருக்கும்? ஒழிஞ்சிருக்கு. அல்லேலூயா. பிராக்சரோடையே அவர் பக்கத்துல இருந்து ஒரு கல்லன் என்ன போயிட்டான்? பரதேசிக்கு அவர் கூட போயிட்டான். ஏன்னா அவங்க கூட இருந்து அவன் கால் என்ன செஞ்சிட்டாங்க? அடிச்சு ஒடிச்சிட்டாங்க. ஆனா இயேசுவின் கால்களோ கைகளோ முறிக்கப்படலை. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நமக்குரியதல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இது என்ன இச்சை? ஜீவனத்தின் பிற. நீர் யாரு தெரியுமா? நீர் மேல இருந்து கீழே குதிச்சா உங்களுடைய தூதர்கள் என்ன செய்வாங்க? ஏந்தி கொள்ளாங்கன்னு அவருக்குள்ள அந்த ஈகோவை டியூன் பண்ண விரும்புறோம். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்முடைய ஈகோவையும் நம்முடைய சுயத்தையும் பிசாசானவன் அநேக நேரங்களில் தூண்டுவான். அப்படி தூண்டப்படும் பொழுது நாம் விழுந்து போவோம். ஹல்லேலூயா. எதிராளி வருவான். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது. நம்மளை தூண்டுவான். ஹாய் விட்டாத நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிருன்னு சொல்லி இங்க என்ன செஞ்சிருவான்? தூண்டிடுவான். அவன் யூதாஸ் என்ன செஞ்சிட்டான்? உள்ள போய் உட்கார்ந்துட்டான். இப்படி பிசாசானவன் நம்மளை டியூன் பண்ணுவான். இப்போ சுயமே இல்லாம நோ சிலுவை பரியந்தம் பிலிப்பியர் எழுதுறார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். நல்லா கவனி, எங்க கவனிங்க. நமக்கு டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பிலிப்பியர்ல எழுதுறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா, அப்படியாப்பா இந்தா பாரு நான் குதிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னாரா? சொல்லலை. ஆனால் குதித்தால் தூதர்கள் தாங்கி ஏந்தி கொள்வார்களா? கட்டாயம் ஏந்தி கொள்வார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் அவரை பத்தி தான் சொல்லி இருக்குது. அல்லேலூயா. அவனும் அதைத்தான் சொல்றான். இப்படி எழுதி இருக்குதே, உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படி சொல்றான். அது உண்மைதான். பிசாசு சொல்லுகிறது நிறைய காரியங்கள்ல உண்மைதான். ஆனா அது எப்படிப்பட்ட உண்மை என்று சொன்னால், உண்மைக்கு மேலே உள்ள ஒரு கோட்டட். அல்லேலூயா. உள்ளுக்கு இருக்குது கசப்பு மருந்து, மேல என்ன பண்ணிடுவாங்கன்னா சுகர் கோட்டட் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த பிள்ளைங்க அந்த மாத்திரை என்ன செய்யாது? விழுங்காது. அதனால அதுக்கு மேல போட்டிருக்கிறது சுகர். பிசாசு அநேக நேரங்களில் சுகர் கோட்டட் நமக்கு தருவான். பாக்கு பல பலன் இருக்கும். ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. அல்லேலூயா. உண்மையை போல இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அது இப்ப 2வது ஃபார்முலால இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார் சொல்றாங்க? சொல்லுங்க. அதற்கு இயேசு என்றும் எழுதி இருக்கிறதே அப்படிங்கிற வார்த்தை வரும் பொழுதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது ஒருத்தர் இப்படி எழுதி இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது வேதத்தில் சொல்லணும், இப்படியும் எழுதி இருக்கிறதே அப்படி சொல்ல தெரியும். அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம வேதத்தை இன்னும் நல்லா படிக்கணும். மூடனுக்கு மறு உத்தரவு கொடாதே அப்படின்னு இருக்கும், மறு உத்தரவு கொடு அப்படின்னு இருக்கும். எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்க, இப்ப அது பேசணும் நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. 2 இருக்குது. மறு உத்தரவு கொடுன்னு ஒருத்தன் சொன்னான்னா கொடாதேன்னு பைபிள்ல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு காண்பிக்க தெரியும். அல்லேலூயா. இப்ப 2வது ஃபார்முலா, அதுல என்ன செஞ்சிட்டான்? பிசாசு தோற்று போனான். அல்லேலூயா.
அப்போ எப்பவும் கவனமா இருங்க. எழுதி இருக்கு, இட்ஸ் ரிட்டன் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ரிட்டன். அல்லேலூயா. எழுதி இருக்கிறதா, இப்படியும் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக, இறுதியாக, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் இப்போ மேல கொண்டு போயிட்டான். எங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மிகவும் உயர்ந்த மலை எது? என்ன தம்பி? எவரெஸ்ட். எவரெஸ்ட் ஹையஸ்ட் மவுண்டைன், மிகவும் உயர்ந்த மலையின் மேல் உச்சியில கொண்டு போய் நிறுத்தி. இப்ப நீங்க கூகுள் எடுத்து பார்த்திருப்பீங்க, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பார்க்கலையா? பார்ப்பீங்கல்ல. உங்க வீட்டு மொட்டை மாடியில உங்க அம்மா துணி காய போட்டது முதற்கொண்டு அங்க கேமரால பதிவாயிருக்கும். அல்லேலூயா. அதை அப்படியே ஜூம் பண்ணி வந்தீங்கன்னா உங்க வீடை பார்க்கலாம், சர்ச்சு பார்க்கலாம், எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எல்லாம் பதிவாயிருக்கு. இப்ப அது மாதிரி அவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பிக்கிறான். எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. இது என்ன இச்சை? இது என்ன இச்சை? கண்களின் இச்சை. அல்லேலூயா. எல்லாத்தையும் பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. காமிச்சி, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து, அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ பணிந்து கொண்டு. அல்லேலூயா. பாத்தீங்களா? இந்த ஃபார்முலாவை பிசாசு மாற்றினானா? மாற்றலையா? மாற்றவே இல்லை. முதல் மனிதனாகிய ஆதாம் தோற்று போனான். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து. இவருக்கும் ஆதாம்னு பேர் வருது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. அவன் முந்தின ஆதாம், இவர் பிந்தின ஆதாம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு நல்ல ஒரு புக்கு, வேத புத்தகம். இது 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 ஒரு நல்ல மருத்துவ புத்தகம், இது நல்ல சட்ட புத்தகம், இது நல்ல இலக்கிய புத்தகம், இது நல்ல கவிதை புத்தகம். நீங்க என்ன சூழல்ல நீங்க இந்த புத்தகத்தை வாசித்தீங்கனாலும் அது மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஒரு முறை என்ன ஒரு வழக்கறிஞர்கள் கூடுகையில் என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் போன உடனே முதல்ல சொன்னேன், இந்த புத்தகம் ஒரு வழக்கில் தொடங்கி ஒரு வழக்கில் முடிகிறது அப்படின்னு. எல்லாரும் அப்படி முடிக்கிறாங்க. என்னையா இது? ஏன்னா இது 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 வழக்கறிஞர்களுக்கு இது, ஆமா, அதுக்கு வசனம் இருக்குது. இது ஒரு வழக்கில் தான் தொடங்குது, ஒரு வழக்கில் தான் போய் முடியுது. இல்லையா? இந்த புத்தகத்தை அப்படி பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒவ்வொரு மாதிரி, தி பெஸ்ட் சயின்ஸ் புக். அல்லேலூயா. மயக்க மருந்து இதுல தான் கண்டுபிடிச்சிருக்கான், இதை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறான். எல்லாமே இருக்குது. நீங்க என்ன மாதிரி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இதை பார்க்கலாம். ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ 3 ஃபார்முலா சொன்னேன். A + B + C. A மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவை 3ம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதனாலதான் பரிசுத்த பவுல் ரொம்ப தடுமாறுறாரு. வாசிக்கலாமா? ரோமர், முடிக்க போறேன். உங்களுக்கு எனக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். அல்லேலூயா. ரோமர் 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அவருக்கு முடியல. எனக்கு புரியல ஆண்டவரே, நான் நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், எனக்கு இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி வாங்கல ஒரு நிமிஷம். தம்பி தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. இது மரண சரீரம். நிர்பந்தமான மனுஷன் மரண சரீரம் அப்படிங்கிற தண்டனை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டெட் பாடி. ஆனா இந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவர் மேல ஒரு அந்த தண்டனை பெறக்கூடியவங்க இங்க கையை கட்டிடுவாங்க, இங்க கையை கட்டிடுவாங்க, காலை கட்டிடுவாங்க, உடம்ப கட்டிடுவாங்க. இப்போ தேங்க்யூ. இப்போ இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் யாரை சுமந்துட்டு போகணும்? இந்த டெட் பாடியை சுமந்துட்டு போகணும். இதுக்கு பேர் தான் மரண சரீரம். இப்போ இந்த சரீரம் அழுகி அழுகி இந்த சரீரத்தை என்ன செய்யும்? கெடுக்கும். இதுல சீல் வடியும், எல்லாம் வடியும், எல்லாம் கொஞ்ச நாள்ல நாக்கு வரணும். இந்த சரீரத்தை ஒரு நாள் கூட அதிகமாக இவரால் என்ன செய்ய முடியாது? சுமந்து தெரிய முடியாது.
கொடூரமான ஒரு சாவு இந்த மரண சரீரத்தை சுமந்து செல்கிறது. இங்க சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று ஒரு கேள்விக்குறியோடு வைக்கிறார். ஆனால் 8ஆம் அதிகாரத்திலே அதற்கு ஒரு பதிலை வைக்கிறார். அது என்ன? 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்ன விடுதலையாக்கிட்டு? எது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ரோமர் நிருபம் நமக்கெல்லாம் சொத்து. குறைஞ்சது ரோமரை ஒரு வருஷத்துல ஒரு 3 நேரமாவது என்ன செஞ்சிருங்க, வாசித்துருங்க. அல்லேலூயா. ரோமர் புத்தகம் மற்ற நிருபங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம். சொல்றதுக்கு நேரம் இல்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், ரோமர் புத்தகத்தில் முதல் 8 அதிகாரங்களில் அவ்வளவு ட்ரெஷர் இருக்குது, அவ்வளவு ஒரு வெளிப்பாடு இருக்குது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் முடிய 2 பகுதியாகவும் ரோமரை பிரிக்கலாம். அதில் நம்முடைய 2 பிரச்சனைகளை அங்க சொல்றாரு. இப்ப நம்ம பிரச்சனைகளை பேசுகிறோம். 2 பிரச்சனை என்னது? ஒன்னு பாவங்கள் அப்படிங்கிற ப்ளூரல், இன்னொன்னு பாவம் அப்படிங்கிற சிங்குலர். அப்படி வார்த்தைகள் வருகிறது. இந்த பாவங்களுக்கும் பாவத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஆவியின் பிரமாணம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னது? சிங்குலர். பாவங்கள் அப்படிங்கிறது ப்ளூரல். அல்லேலூயா. பாவங்கள் அப்படிங்கிறது நாம் செய்த பாவங்களுடைய விளைவுகள். நீங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். ஏன்னா திருவிருந்து கடைசி டைம்ல கூட பாஸ்டர் வந்து சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. என்ன சொல்லிடுவாங்க? கொஞ்ச நேரம் அவங்கள அந்த ரெக்கன்சிலியேஷன், அவங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதலை, அந்த 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 உணர்வை, பாவ உணர்வு அடைகிறதுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நேரத்திலேயாவது என்ன செஞ்சிடணும்? அறிக்கை பண்ணி வந்துடணுங்கிறது தான். இப்போ நீங்க என்ன பாவங்கள் செஞ்சாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக செய்த பாவமா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கும் பொழுது தேவன் உங்கள் பாவங்களை என்ன செய்வார்? மன்னிப்பார். இது பவுல் கண்டுபிடித்த ஒண்ணு. ஆனா அவர் இன்னொன்னு கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு சரியான நிலவரம் இல்லை. அடிக்கடி தப்பு பண்றேன், அடிக்கடி பாவம் பண்றேன், அடிக்கடி மன்னிப்பு பெறுறேன். தன்னை பார்க்கிறார். நான் விரும்புகிற நன்மையை விட விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படின்னா இந்த பாவங்களை எனக்குள்ள உருவாக்குகிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதுதான் என்னை சிறையாக்குகிறது அப்படிங்கிறாரு. ஒரு பிரமாணத்தை என்ன செய்யறாரு? கண்டுபிடிக்கிறார். ஏன் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஏன் இந்த தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். யூத்து அதான். எந்த ஒண்ணு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, எந்த ஒண்ணு உங்களை சோதனைக்கு உட்படுத்துதோ, அது என்னது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கணும். வயசானவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். எங்க நான் விழுறேன், எந்த இடம் என்னை சிக்கலுக்குள்ள மாட்டுது அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும். அது ஒருமையில சொல்லப்படுது. அது பாவ பிரமாணம் அப்படிங்கிற ஒருமை. அந்த ஒருமை இப்ப அதுக்கு உங்களுக்கு சின்ன உதாரணமா சொன்னா, இங்க இந்த அந்த ஓரத்துல எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, நூலாம்படை இருக்குது. இருக்குதா? இருக்குது. உடனே நாளைக்கே போய் துப்புக்கட்டை எடுத்து அடிச்சிடாதீங்க. ஆனா இதை நீங்க தொடச்சிட்டீங்கன்னா திருப்பி என்ன செய்யும்? அது ஒரு வாரம் கழிச்சு வரும். இதுதான் நீங்க பாவங்களை அறிக்கை செய்கிற விஷயம். பவுல் சொல்றாரு, இப்படி அடிக்கடி துடைக்கிறேன், அடிக்கடி வருது, அடிக்கடி துடைக்கிறேன். இது என்ன செய்யுது? ஒரு ரொட்டீனா இருக்குது. இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குது. என்ன செய்ய? இதை உருவாக்குறது யாரு? ஒரு 8 கால் பூச்சி. இப்ப எதை அடிக்கணும்? 8 கால் பூச்சி அடிக்கணும். அல்லேலூயா. அதுதான் அந்த பாவ பிரமாணம். நிறைய பூச்சி இருக்குது. அந்த காலத்துல ஒரு டிராக்டர் கொடுப்பாங்க. பாஸ்டருக்கு தெரியும், விஜயனின் இருதயம் அப்படின்னு சொல்லி. பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்மா? இப்போ அது ரொம்ப நல்ல டிராக்டர், நெட்ல அடிச்சு பாருங்க, இருக்குது. அல்லேலூயா. விஜயனின் இருதயம்னு அங்க நிறைய இருக்கும். சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. சிங்கம், புலி, கரடி, சீரும் துஷ்டம் இருக்கும். அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி மாதிரி அந்த டிராக்டர் போட்டிருப்பாங்க. சரி, போகட்டும். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை எடுத்து எழுதிடலாம், அடிச்சிடலாம். இப்ப நிறைய பூச்சி உள்ள இருக்குது.
இப்போ இதை என்ன செய்யணும்? இதை அழிக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடணும். அல்லேலூயா. என்ன ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடணும்? அது உள்ளதா இருக்குது, பிரெயினுக்குள்ளதான் இருக்குது, சாகர வரைக்கும் உள்ளதா இருக்குது. இப்போ ஆவியின் பிரமாணத்தை போட்டு அதை என்ன செஞ்சிடும்? இப்போ மூர்ச்சையாக்கி விடுகிறோம். அல்லேலூயா. அது பேசாது, அது எழுந்திருக்க முடியாது, அதை அமைக்கிறணும். அல்லேலூயா. அதனாலதான் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிட்டு போதும், முடிஞ்சிருச்சு, எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அப்படி எழுந்திருப்போமா? தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நாங்க எங்களை கண்டுபிடிக்கணும் சுவாமி. ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்லாம் இல்லை, ஏதோ பாட்டு பாடினோம் ஆராதிச்சோம் அப்படின்னு கூட இல்லை. நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோம்? நீங்க எங்களுக்கு அழகா அந்த ஃபார்முலாவை காமிச்சு, யாரு தோற்றானோ அதே இடத்துல நீங்க நின்று ஜெயித்து காமிச்சீங்க. தேவனால் பிறப்பது எதுவும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜெயிக்கணும் சுவாமி. ஈ மைனர் கொடுங்க தம்பி. சுட்டரிக்கும் அக்கினியா சுத்திகரித்தென்னை மாற்றிடுமே. சுட்டரிக்கும் அக்கினியா சுத்திகரித்தென்னை மாற்றிடுமே. ஆவி ஆத்மா சரீரமே ஆத்துமனேசரில் படைக்கிறே. ஆவி ஆத்மா சரீரமே ஆத்துமனேசரில் படைக்கிறே. ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தே. சகோதரி ஜெபிப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலே, இரவு தவிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே சுவாமி ஆண்டவரே, இந்த அருமையான வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து பலனடைந்திருக்கிறார்கள். கேட்ட வேத வசனம் ஆண்டவரே, இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் ஆண்டவரே எல்லா காரியங்களிலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெற கர்த்தர் தாமே அனுக்கிரகம் தருவீராக என்று சொல்லி உங்கள் கரத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, மனம் திரும்பி கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்து விட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தாழ்த்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் தங்களுடைய எதிர்கால காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல ஆண்டவரே காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேலைகளுக்காக ஆண்டவரே ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவாதி தேவனுடைய கரத்துக்களை அதன் காலங்களிலே நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தருடைய பலத்த கரத்துக்களை அடங்கி நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய விசேஷமாக தேவனுடைய பிரசன்னம் இங்கே அளவில்லாமல் இருக்கிறது. ஆராதிக்கும் போதே ஆண்டவர் உங்களை அவருடைய பிரசன்னத்தினால் சுத்திகரித்திருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி சுத்திகரித்து இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், நம்மோடு பேசி இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்கள். அண்ணனை கொண்டு வந்ததற்கு நன்றி. கேஸ்டோன் அண்ணே லதாக்காவை எங்களுக்கு கொண்டு வந்து நீர் உபயோகப்படுத்தினதுக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். அது ஒரு பெரிய பிரோஜனமான ஒன்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது முக்கியமான ஒன்று. நன்றி அப்பா.
ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஆராதனை நடத்தின கேஸ்டோனல் அதாக்காவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து பிள்ளைங்க வீட்டுக்கு போகும்போது தேவனுடைய பிரசன்னம் கூட சென்று ஆண்டவரே, இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானிக்க அவருடைய இருதயம் அதற்கு நேராக திருப்பப்படுவதாக என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.